Hello students, so half yearly start ஆயாச்சு. So first time full portion எழுத போறீங்க. எல்லாரும் சூப்பரா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். So சூப்பரா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா சூப்பர் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு கமெண்ட் சென்ட் பண்ணி வைங்க. So I am Diya from Hunter Learning. Already நீங்க economics, commerce, accountancy இந்த மூணு சாப்டர்ஸ்க்கான important questions பார்த்திருப்பீங்க. Suppose பார்க்கல அப்படின்னா please check it out. So இப்போ எல்லாருக்கும் என்ன டவுட் இருக்கும், லாஸ்ட் மினிட்ல என்ன क्वेश्चन ரிவைஸ் பண்றது அப்படிங்கிற டவுட்ஸ் எல்லாத்துக்குமே இருக்கும். பிகாஸ் நிறைய क्वेश्चंस இருக்கு. So கடைசி நிமிஷத்துல எல்லா क्वेश्चनமே நம்மளால ரிவைஸ் பண்ணிட்டு போக முடியாது. சோ என்னென்ன क्वेश्चंस ரிவைஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கும். உங்க ப்ரிப்பரேஷனை இன்னும் ஈஸி ஆக்கிறதுக்காக சோ லாஸ்ட் மினிட் இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் காமர்ஸ், அக்கவுண்ட்ஸ், எகனாமிக்ஸ் இந்த மூணு சப்ஜெக்ட்கான லாஸ்ட் மினிட் இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस. ஃபர்ஸ்ட் 11th and 12th காமர்ஸ்க்கான இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस நோட் பண்ணிக்கோங்க. சாப்டர் 1ல இருந்து 5 வரைக்கும் 3 மார்க்ஸ், 2 மார்க்ஸ், 5 மார்க்ஸ் இந்த மூணுமே தனித்தனியா லிஸ்ட் பண்ணிருக்கேன். சோ ப்ளீஸ் நோட் பண்ணிக்கோங்க. தென் சாப்டர் 6ல இருந்து 10 வரைக்கும் 2 மார்க்ஸ், 3 மார்க்ஸ், 5 மார்க்ஸ் இங்க லிஸ்ட் ஆயிருக்கு. ப்ளீஸ் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சோ இதுல இருக்கிற क्वेश्चंस எல்லாம் ஸ்கிப் பண்ணாம கடைசி நிமிஷத்துல படிச்சிட்டு போங்க. ஏர்லி மார்னிங் எந்திரிக்கிறீங்க, இந்த क्वेश्चंस எல்லாம் படிக்கிறீங்க, எக்ஸாம்க்கு போறீங்க, சூப்பரா எழுதிட்டு வரீங்க. சோ 11 சாப்டர்ஸ்ல இருந்து 15 சாப்டர் வரைக்கும் இங்க நோட் பண்ணிருக்கேன். சோ ப்ளீஸ் நோட் பண்ணிக்கோங்க. ஸ்கிரீன்ஷாட் எடுக்கிறவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. நோட் புக்ல நோட் பண்றவங்க நோட் புக்ல நோட் பண்ணி வச்சுக்கோங்க. யாரெல்லாம் ஸ்கிரீன்ஷாட் எடுக்கிறீங்களோ அவங்க எல்லாம் திருப்பி நோட் புக்ல ஒரு டைம் நோட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் நீங்க கடைசி நிமிஷத்துல போய் போன் பார்த்து படிச்சிட்டு இருக்க மாட்டீங்க. நீங்க எப்படி மறந்து போயிருவீங்க போன்ல நோட் பண்ணி வச்சிருந்தோம் அப்படின்னா. இல்ல போன் பார்த்து படிக்கிறேன் அப்படின்னா அதுல அப்படியே ஏதோ நோட்டிபிகேஷன் வரும், டிஸ்ட்ராக்ட் ஆகி போயிருவீங்க. ஓகேவா? சோ அதனால வந்துட்டு நோட் புக்ல நோட் பண்ணி வைக்கிறது பெட்டர் சாய்ஸ். சோ அப்படி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இல்ல அப்படின்னா இப்ப பார்க்கவே டெக்ஸ்ட் புக் எடுத்து நீங்க அப்படியே ஒரு டிக் போட்டு வச்சுக்கோங்க. ஓகே, 26ல இருந்து 30 சாப்டர்ஸ் இங்க இருக்கு. தென் 31ல இருந்து 33 சாப்டர்ஸ்க்கான 2 மார்க்ஸ், 3 மார்க்ஸ், 5 மார்க்ஸ் இங்க இருக்கு. சோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு 11 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு 33 சாப்டர்ஸ், அதாவது நிறைய சாப்டர்ஸ் இருக்கு. பட் கண்டென்ட் வைஸ் கொஞ்சம் ஈஸி தான், கண்டிப்பா படிக்க முடியும். இந்த क्वेश्चंस எல்லாம் மறக்காம ரிவைஸ் பண்ணிட்டு போங்க, நீட்டா பிரசன்ட் பண்ணுங்க. சோ தியரி பேப்பர் சோ மேக்ஸிமம் நல்லா பண்ண ட்ரை பண்ணுங்க, நல்லா ரைட் பண்ணுங்க, சோ நல்லா பிரசன்ட் பண்ணுங்க. டைம் மேனேஜ்மெண்ட்டும் அப்படி பாத்துக்கோங்க. ஓகே, தென் 12th காமர்ஸ் சாப்டர் 1ல இருந்து 5 வரைக்கும் 2 மார்க்ஸ், 3 மார்க்ஸ், 5 மார்க்ஸ் இருக்கு. நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து சாப்டர் 6ல இருந்து 10 சாப்டர்ஸ்க்கான 2 மார்க்ஸ், 3 மார்க்ஸ், 5 மார்க்ஸ் இருக்கு. இந்த क्वेश्चंस எல்லாம் பென்ல ஆர் பென்சில்ல டெக்ஸ்ட் புக்ல நோட் பண்ணிக்கோங்க. அது பெட்டர் சாய்ஸ். ஸ்கிரீன்ஷாட் எடுக்கிறவங்க அப்புறமா நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, 11 சாப்டர்ல இருந்து 15 சாப்டர்ஸ்க்கான 2 மார்க்ஸ், 3 மார்க்ஸ், 5 மார்க்ஸ் இருக்கு. தென் 16 சாப்டர்ல இருந்து 20 சாப்டர்ஸ்க்காக உங்களுக்கு 28 சாப்டர்ஸ் டோட்டலா இருக்கு. சோ பட் கண்டென்ட் வைஸ் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். டைம் மேனேஜ்மெண்ட் பாத்துக்கோங்க. ஒரு டைம் எழுதி பாருங்க. சோ எழுதி பாக்குறப்பதான் நீங்க எவ்வளவு அந்த क्वेश्चनக்கு ஒரு டைம் எடுக்கிறீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். ஃபர்ஸ்ட் டைம் ஃபுல் போர்ஷன் எழுத போறீங்க, கண்டிப்பா டைம் மேனேஜ்மெண்ட்ல கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் வரும். சோ அதெல்லாம் பாத்துக்கோங்க. இந்த क्वेश्चंस எல்லாம் ஏர்லி மார்னிங் எந்திரிக்கிறீங்க, ரிவைஸ் பண்றீங்க. சோ இந்த क्वेश्चंस எல்லாம் மறக்காம ரிவைஸ் பண்ணிட்டு போங்க, ஸ்கிப் பண்ணிராதீங்க. ஓகே, சோ நெக்ஸ்ட் நம்ம அக்கவுண்டன்சி சப்ஜெக்ட் 11th and 12th லாஸ்ட் மினிட் இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் 11th அக்கவுண்டன்சிக்கான சாப்டர் 1ல இருந்து 5 வரைக்கும் இங்க லிஸ்ட் ஆயிருக்கு. சோ 11 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு டோட்டலா 14 சாப்டர்ஸ் இருக்கு. உங்களுக்கு கம்மி டைம் தான் இருக்கு. நீங்க 14 சாப்டர்ஸுமே வொர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். ஃபர்ஸ்ட் 2 சாப்டர்ஸ் வந்து உங்களுக்கு தியரி தான். சோ தியரி எவ்வளவு அக்கவுண்ட்ஸ்க்கு இம்பார்ட்டன்ட், சம்ஸ்க்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு தியரிக்கும் இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிங்க. ஓகே, சோ இந்த சாப்டர் செகண்ட் சாப்டர், ஃபர்ஸ்ட் சாப்டர் அண்ட் செகண்ட் சாப்டர்ஸ்ல இருக்கிற தியரிஸையும் படிங்க. அதுல லாஸ்ட் மினிட் இந்த क्वेश्चंस எல்லாம் ரிவைஸ் பண்ணிட்டு போங்க. ஓகே, அடுத்து சாப்டர் 6ல இருந்து 10 வரைக்கும் இங்க லிஸ்ட் பண்ணிருக்கேன். இல்லஸ்ட்ரேஷன் சம்மும் உங்களுக்கு தனியா லிஸ்ட் டவுன் ஆயிருக்கு. எக்ஸசைஸ் சம்மும் உங்களுக்கு தனியா லிஸ்ட் டவுன் பண்ணிருக்கேன். சோ இதை எல்லாமே மறக்காம ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. நான் ஆல்ரெடி ஒர்க் அவுட் பண்ணிட்டேன், நான் சும்மா பாக்குறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்காதீங்க. ப்ளீஸ் தயவு செஞ்சு அக்கவுண்டன்சி ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. அப்பதான் உங்களால சம் போட முடியும். அடுத்தது சாப்டர் 11ல இருந்து 14 சாப்டர் வரைக்கும் உங்களுக்கு தனித்தனியா 2 மார்க்ஸ், 3 மார்க்ஸ் இல்லஸ்ட்ரேஷன் அண்ட் எக்ஸசைஸ் இங்க இருக்கு. சோ 14 சாப்டர்ஸ் வந்துட்டு லைக் உங்களுக்கு கம்ப்யூட்டர் பத்தின விஷயங்கள்லாம் இருக்கும். தியரி சாப்டர் தான். சோ இதையுமே மறக்காம படிச்சுட்டு போங்க. கம்பல்சரி क्वेश्चंस இதுல இருந்து கேட்பாங்க. ப்ளீஸ் யாரும் ஸ்கிப் பண்ணிராதீங்க. ஓகே, அடுத்தது 12 ஸ்டூடெண்ட்ஸ் அக்கவுண்டன்சி சாப்டர் 1ல இருந்து 5 வரைக்கும் இருக்கு. 2 மார்க்ஸ், 3 மார்க்ஸ் உங்களுக்குமே இல்லஸ்ட்ரேஷனும் எக்ஸசைஸும் தனியா எடுத்துட்டு வந்திருக்கேன். சோ இல்லஸ்ட்ரேஷன் சம் தானே பார்க்காம போலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. எல்லா இல்லஸ்ட்ரேஷன் சம்ஸையுமே ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. இங்க 6ல இருந்து 10 சாப்டர்ஸ்க்கான உங்களுக்கு இருக்கு. இங்க வந்து உங்களுக்கு 10 சாப்டர்ஸ்ல வந்துட்டு உங்களுக்கு தியரி வரும். அதையுமே நீங்க மறக்காம படிச்சுட்டு போங்க. மோஸ்டா எல்லா சாப்டர்ஸ்லயுமே தியரி வரும். பட் 10 சாப்டர்ஸ் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் தியரிஸா இருக்கும். எவ்வளவு தியரிக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறீங்களோ அவ்வளவு சம்ஸ்க்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். சோ சம்க்கு இங்க ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் இருக்கணும் அக்கவுண்டன்சில. சோ யாருமே தியரியை ஸ்கிப் பண்ணி
பண்ணிட்டு போகாதீங்க. ஓகே, ஸோ தென் உங்களுக்கு எக்ஸாம் டைம்ல லைவ் கிளாஸஸ் அட்டன் பண்ணணும் அப்படின்னா 100 லேர்னிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தென் உங்களுக்கு டெய்லியுமே லைவ் கிளாஸ் அட்டன் பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்துட்டு அட்மிஷன் நம்பர், இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. ஸோ போத் 11th and 12th அட்மிஷன் நம்பர் இதுதான், மறக்காம நோட் பண்ணிக்கோங்க. ஸ்கிரீன்ஷாட் எடுக்கிறவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ அடுத்தது நம்ம எக்கனாமிக்ஸ் சாப்டர்ஸ், எக்கனாமிக்ஸ் சப்ஜெக்ட் பார்க்கலாம் என்னென்ன சாப்டர்ஸ் இருக்கு அப்படின்னு. போத் 11th and 12th எக்கனாமிக்ஸ். ஃபர்ஸ்ட் நம்ம 11th எக்கனாமிக்ஸ் பார்த்தரலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சாப்டர்ல இருந்து 5 சாப்டர்ஸ் வரைக்கும் இங்க லிஸ்ட் டவுன் ஆயிருக்கு. ஸோ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் மறக்காம நோட் பண்ணி வச்சுக்கோங்க. புக் பேக்ல இருக்கிற கொஸ்டின் நம்பர்ஸ் தான். ஸோ அந்த நம்பரை நீங்க மறக்காம நோட் பண்ணிக்கோங்க. தென் சாப்டர் 6ல இருந்து 10 வரைக்கும் 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் இங்க இருக்கு, அதையுமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் 11 and 12 உங்களுக்கு இங்க 12th சாப்டர்ல கொஞ்சம் சம்ஸ் வரும். ஸோ இந்த சம்ஸ் எல்லாம் மறக்காம ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. ஸோ சம்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஸோ நீங்க இந்த ஒரு சாப்டர்ல தான் உங்களுக்கு சம்ஸ் இருக்கு. ஸோ இதை நீங்க கண்டிப்பா நல்லா ஒர்க் அவுட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க சீக்கிரமாவே இந்த சம்ஸை கம்ப்ளீட் பண்ணிடலாம். தியரி சப்ஜெக்ட்ல இந்த சம்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் டைம் மேனேஜ்மெண்ட்டுக்கு. ஓகே, ஸோ தென் 12th ஸ்டூடெண்ட்ஸ் எக்கனாமிக்ஸ் சப்ஜெக்ட் சாப்டர் 1ல இருந்து 5 வரைக்கும் இங்க லிஸ்ட் ஆயிருக்கு. 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் இங்க லிஸ்ட் ஆயிருக்கு. ஸோ இதுல இருக்கிற எல்லா நம்பர்ஸையுமே நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்தது சாப்டர் 6ல இருந்து 10க்கு 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் இங்க லிஸ்ட் டவுன் பண்ணிருக்கேன். ஸோ இதையுமே நோட் பண்ணி வச்சு கடைசி நிமிஷத்துல ஏர்லி மார்னிங் எந்திரிக்கிறீங்க, இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் படிச்சுட்டு போறீங்க மறக்காம. ஓகே, தென் சாப்டர் 11 and 12க்கான 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் இங்க லிஸ்ட் ஆயிருக்கு. உங்களுக்குமே 12th சாப்டர்ல வந்துட்டு சம்ஸ் வரும், அந்த சம்ஸையும் மறக்காம ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. ஸோ எல்லாரும் சூப்பரா ப்ரிப்பேர் பண்ணுங்க, சூப்பரா எக்ஸாம் எழுதுங்க. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம். தேங்க்யூ.